மத்தி மீன் துவையல் பண்ணி பார்க்கலாமா? வாங்க. இதுக்காக நான் மத்தி மீன் வாங்கி உப்பு மஞ்சள் போட்டு ஒரு 3 தடவை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு சேர்க்கக்கூடிய மசாலா காஞ்ச மிளகாய் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அது 1 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கலாம், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம், போதுமான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மீனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சா போதும். இப்போ இது வறுக்க போறோம். தோசை கல்லில போட்டு உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். துவையலுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை பண்ணி முடிச்ச உடனே எடுத்து தனியா வச்சிருங்க, ஆற வச்சிருங்க. இப்ப நம்ம ஸ்டவ்ல கடாய் வச்சு நல்லெண்ணெயை ஊத்தி அந்த நல்லெண்ணெய் சூடான உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, ஒரு சின்ன பல்லு பூண்டு, கொஞ்சம் சின்ன பீஸ் இஞ்சி, இதை எல்லாத்தையுமே ஒன்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனை போன உடனே 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாய் பவுடர் போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு அதை எடுத்து ஆறுறதுக்கு வச்சுக்கலாம். ஆறுன உடனே இந்த மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. புளியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சுக்கோங்க. அதே இது கூட சேர்த்து அரைச்சுக்கோங்க. இப்ப நம்மளோட வறுத்து வச்சிருக்கிற மீன்ல இருக்கக்கூடிய பெரிய முள்ளு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த மீன் மட்டுமே எடுத்து இந்த மிக்ஸியில போட்டு சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க. நல்லா உருண்டை பிடிச்சி சாப்பாடுல போட்டு பிசைஞ்சு பரிமாறிடுங்க. ரொம்ப அருமையான டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு துவையல். சமைச்சு பாருங்க.